பிசுரே தட்டாது அப்படிங்கிற மாதிரி. SBI இப்போ வெறும் 21 வயசுல இன்ஜினியரிங் முடிக்கிறான். பண்ணு அடுத்த பால 6 அடி, தப்பு கிடையாது. நமக்கு தேவை என்ன, கப்பு முக்கியம். ஆப்டி ஸ்ட்ராங் பண்ணதே கனி சார் வச்சுதான். ஆப்டியில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி சம்ஸ் வச்சே ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்ளிகேஷன் சம்ம தொடணும்னு நினச்சது சார் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான். நான் படித்தது வந்து கணேஷனாவுடைய குவான்ஸ் வச்சு தான் நான் ஃபுல்லாமே வீட்டிலேருந்து பழகினேன். அவங்க ஓல்டு வீடியோஸை ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு வந்து குவான்ஸ் வேறு யார்கிட்டையுமே அந்தளவுக்கு ஒரு பார்த்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது சாரோட வீடியோ பார்த்த மாதிரி. அதனால சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு குவான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். சாரோட பேசிக் வீடியோஸ் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணி. ஜூலை 1ஆம் தேதி நம்ம எதிர்பார்த்த மாதிரி IBBSPயோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து நமக்கு நல்ல வேக்கன்சி தான் இருக்குது. இன்னொரு 3 பேங்க் ரிப்போர்ட் பண்ணாதனால இதோட வேக்கன்சி ஒரு 7700 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குப்பா. இதில் வந்து நம்ம முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையுமே, முக்கியமாக பேங்க் எக்ஸாமில் குவான்ஸ் தான் வந்து மேஜர் ஃபேக்டே ப்ளே பண்ணும். இதில் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து 25+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அப்போ மெயின்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 9 lakh அப்ளிகேஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து இதில் வந்து, அதாவது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்க 80,000 தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10:1 ரேஷியோவில் வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 21,000 வர்றது ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7,000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க ஃபைனலாக. அப்படிங்கிறப்ப ஸோ நிறையா பேர் வந்து நான் வந்து மேக்ஸில் புலி, நான் ஆல்ரெடி நிறையா ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன், நான் பெரிய ஜாம்பவான் அப்படின்னாலும் IBBSPOவில் வந்து ப்ரிலிம்ஸ் செலக்ட் ஆகாமல் அதில் புட்டுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் நிறையாவே இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ரிலிம்ஸையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் பேட்டர்ன் வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம எலைட் பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எலைட் பாஸில் வந்து நம்ம ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நிறையா சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பேர், எக்கச்சக்க பேர் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்து, அவங்கெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் பார்த்தது கூட இல்லை, ஆனால் நம்மள ஏதோ கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. எப்போனா சக்ஸஸ் மீட்டில் சார் உங்கள் வீடியோ கோர்ஸ் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு புல்லரிக்கிற மாதிரி பேசுவாங்க. யாரு சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்களாமே என்னென்னா எலைட் பாஸ் வாங்கி தான் லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதனால் கான்ஃபிடென்ட்டாக நம்பிவாங்க. இந்த IBBSPO வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 35 கொஸ்டின்ஸ் வந்து 30 மார்க்ஸ். ஸோ அப்படின்னா நினைக்கலாம், அப்போ உங்களுக்கு 0.5 மார்க்ஸ்லாம் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குமானா அப்படி கிடையாது. லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்குமே 0.85 மார்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 மார்க் கிடையாது, 0.85 மார்க்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து உங்களோட பேப்பர் வந்து வேல்யூவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இந்த 35 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து தெரிஞ்சுன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 35 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்பிட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில், ஸோ இதான் வந்து 95% வந்து இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு வரும் ஆப்டி பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ஷாராக வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் அண்டு அப்ராக்சிமேஷனில் இருக்கும். ஷாராக வந்து இருக்கும், மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்து ராங் நம்பர் கேட்டாங்கன்னா இன்னொரு ஸ்லாட்டில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க. இன்னொரு ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும். தென் ரிமைனிங் வந்து ஒரு 10 சம்ஸ் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க் ரேஷியோ, ஏஜஸ், ஆவரேஜஸ் எப்படினாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மார்க்ஸில் வந்து 2 DA இருக்கும். ஸோ ஈச் 5 மார்க்ஸ். கண்டிப்பாக அதில் ஒரு செட்டு வந்து ஈஸி டிஏயாக இருக்கும், ஒன்று மாடரேட் லெவலில் இருக்கும். தென் எப்பயுமே IBBSPOவில் வந்து வழக்கமாக அந்த கேஸ்லெட்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ இதான் வந்து ஒரு 95% ஆஃப் த சிலபஸ் வந்து பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்க போகுது, மாற்றமே இல்லை. இதில் ஒரு வேளை ரைட்டாக அவங்களுக்கு மூடு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 6 கேட்பான், குவாட்ராடிக்கில் வந்து ஒரு 6 கேட்பான், 12 கேட்பான். பட் மேக்ஸிமம் ரேராக தான் கேட்பான். பட் இதான் வந்து ஒரு 95% இருக்கும். அப்படிங்கிறப்ப ஸோ நமக்கு வந்து ஈஸி ஸ்கோரிங் பார்ட்டில் வந்து நீ கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து 10 மார்க் கேட்குறான் அப்படின்னா இதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. 9 out of 10 வந்து கம்பல்சரி அடிச்சே ஆகணும்.
சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஷுவராக அஞ்சு கொஸ்டின் அடிச்சே ஆகணும், ஒரு வரியே இல்லை. 5 கொஸ்டின் கம்பல்சரி வந்து அடிச்சே ஆகணும். அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா? இதே இது வந்து உங்களுக்கு வந்து ராங் நம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 3 minutes வந்து எடுத்துக்கலாம். தென் அப்ளிகேஷன் சம்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் 10 செம்மே அட்டன் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஈவன் நானாக இருந்தால் கூட வந்து 10 செம்லாம் போய் அட்டன் பண்ண முடியாது. இப்போ நானுமே மாக் டெஸ்ட்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே என்னால் 10 அட்டன் பண்ண முடியாது. வீடியோவில் வந்து நான் அப்படி இப்படின்னு பேசலாம், 10 செம் ஈஸி, 10 செம் பண்ண மாட்டிங்களான்னு. பட் ரியல் எக்ஸாமில் அந்த எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஃபியரில் வந்து அந்த 10 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியம். 5 செம் ஆச்சுலும் நமக்கு தெரிஞ்சதை கரெக்டாக போடுறோமா, அக்யூரஸியாக போடுறோமா, ஏன் ஒரு 4 செம் போட்டுவாங்க அது அக்யூரஸியாக போடுறோமா, அதுதான் வந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து எக்ஸாமில் வந்து டிஃபரன்ஸ் காமிக்கும். அதே மாதிரி 2 DI வருது அப்படின்னா யூ ஹேவ் டு சூஸ் 1 DI. அது ஃபஸ்ட்டு வந்து 2 DI நீங்களே சூஸ் பண்ணணும். எந்த DI சூஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கேஸ்லெட்ஸ் வந்து கம்பல்சரி ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதனால் வந்து பயப்படாதீங்க, ஐயோ கேஸ்லெட் ஸ்கிப் பண்ணிட்டோமேனா. 100க்கு 95 பேர் 99 பேர் கேஸ்லெட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எவ்வளோச்சும் ஒரு ஆர்வ கோளாறு இருந்தாங்கன்னா கேஸ்லெட்ஸ் பண்ணுவாங்க. பட் ஏன்னா நம்ம பேராகிராஃப் படித்து அதில் டேபிள் போட்டு கண்டுபிடிக்கிறது வந்து அந்த 20 மினிட்ஸில் வந்து அதான் சொல்கிறேன், விசித்திர மனிதர்கள் எவனாச்சும் ஒருத்தையும் பண்ணுவாங்க. ஸோ நிறையா பேர் இதனால் ஸ்கிப் பண்ணுறதுனால உங்கள் ஈகோலாம் டச் ஆகிடக்கூடாது. ஏன்னா நான் கேஸ்லெட்லாம் எவ்வளோ பெரிய ஆள், ஸ்கிப் பண்ணிட்டேன்லாம் ஈகோலாம் பார்க்கக்கூடாது, அங்கே ஸ்மார்ட்டாக பண்ணணும். ஏன்னா நிறையா பேர் வந்து அந்த ஈகோலாம் பார்ப்பாங்க, பண்ணாதீங்க. மேக்ஸில் புலி அப்படின்னாலுமே, ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஸ்கோரிங் இதெல்லாமே நான் சொல்லிட்டேன். attempt easy scoring topic first, then move to the arithmetic and finally DI. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அர்த்தமெட்டிக் முடிச்சிருங்க. இல்லைனா DI ஒரு DI ஈஸியாக இருந்தால் அதை பண்ணுங்கள். நான்லாம் அர்த்தமெட்டிக் முடிச்சுட்டு தான் DI போவேன். ஏன்னா எனக்கு அர்த்தமெட்டிக் வந்து கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, போட்டால் ஒரு மார்க் வந்துடும். ஒரு 5-6 கொஸ்டின் டப்புன்னு போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து DI பார்ப்பேன். இல்லை எனக்கு DI வந்து கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு DI முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அர்த்தமெட்டிக் போடுங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கம்பல்சரி சால்வ் பண்ணணும். நீங்கள் யாராச்சும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு 50 பேராச்சும் சார் ஐ நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஒரு லாஸ்ட் ஒரு 2 years பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் வந்து அதே மாதிரி மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும், அதை ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்கள் வீக் ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், எத்தனை மார்க் டெஸ்ட் போடலாம் அப்படின்னு நான் வந்து எண்டில் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே July 3 சரியா 11 மணிக்கு வந்து இது வரைக்கும் கேஆர் லாஜிக்ஸில் பண்ணாத ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ண போகிறோம், ரிவீல் பண்ண போகிறோம். அது வந்து உங்களை எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு 100% வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது என்ன அப்படின்னு உங்கள் இப்போ நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. July 3 நினைக்கிறேன். ஸோ வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு உங்கள் கிளாக்கில் மொபைலில் செட் பண்ணி வச்சுருங்க. லைவில் நம்ம மீட் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா ஸோ மொத்தமாக வந்து 20 minutes இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் 20 minutesல வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து ஒரு 5 சிம்பிளிஃபிகேஷனை வந்து முடிச்சிடலாம், ஓகேவா? அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தாலுமே அதிகபட்சமாக 2 minutesல முடிச்சிடலாம். போயிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 minutes தான் எடுக்கணும். அதே மாதிரி நம்பர் சீரிஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 3 minutes, 4 அதிகம் தான், 3 minutesல வந்து முடிச்சிடணும். ஸோ 5 நிமிஷத்தில் நம்மளால் வந்து 10 மார்க்ஸ் வந்து ஷுவராக போட முடியும், ஓகேவா? ஸோ மொத்தம் 20 நிமிஷம் தான் பேங்க் எக்ஸாமில். இந்த 5 நிமிஷத்தில் 2யுமே முடிச்சிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிளிஃபிகேஷன் உட்காந்துட்டு அப்படியே 95 ஸ்கொயர் 95 × 95 போடக்கூடாது, 9025 தெரியணும். ஃப்ராக்ஷன் வேல்யூ 33.33னா இன்ட்டு மல்டிபிள் பண்ணக்கூடாது, அது 1/3 தெரியணும். ஸோ அப்போ ஸ்பீட் மேக்ஸில் நீங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அதாவது ஒரு டிஐக்கு வந்து ஒரு 4 நிமிஷம் எடுத்துக்கலாம். 4 நிமிஷம் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து கண்டிப்பாக ஒரு டிஐ போட்டுடலாம், கரெக்டாக? ஸோ ஒரு டிஐ போட்டுருங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு 9 நிமிஷம் ஆச்சு, கரெக்டாக? நான் சொல்கிற மாதிரி கேஸ்லெட்ஸ்லாம் போட முடியாது, 3 டிஐலாம் பண்ணி 35க்கு 35 போட முடியாது, கரெக்டாக? ஸோ ஒரு 9 minutes வந்து இதுக்கே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ 5 போட்டாச்சு சிம்பிளிஃபிகேஷனில்.
நம்பர் சீரீஸ்லாம் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் 10 கொஸ்டின் போட்டாச்சு. அடுத்து வந்து ஒரு 4 நிமிஷத்தில் 9 நிமிஷம், மிச்சம் வந்து ஒரு 11 நிமிஷம் இருக்குது அப்படின்னா இந்த 11 நிமிஷத்தில் ஆவரேஜாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஒரு அப்ளிகேஷன்னா 1 நிமிஷம் ஒரு கொஸ்டின், 1 நிமிஷம் ஒரு கொஸ்டின். அதெல்லாம் நம்ம டைமர்லாம் வச்சு நம்ம ப்ராக்டிஸ்லாம் நம்ம கொண்டு வருவோம். ரெகுலராக செஷன் பாருங்கள். நான் இனிமேல் வந்து 9:30க்கு வந்து நான் கேட்டன் வந்து ரெகுலராக போகிறேன். கண்டிப்பாக கேட்டன் செஷன் வேணும் அப்படின்னா ஐ நீட் சார்ன்னு சொல்லுங்கள். நைட்டு 9:30க்கு முன்னாடி ரெகுலராக போவேன். லாஸ்ட் இயர் போல முந்தின வருஷம்லாம் 9:30 நைட்டு கேட்டன் செஷன் போவேன். இனிமேல் வந்து நான் கேட்டன் செஷன் கொண்டு போக போகிறேன். ஸோ வந்துருங்க, அதில் ஸ்பீட் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். சூப்பரான எக்ஸாம் லெவல் சம்லாம் கொண்டு வரேன். சரியா? ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மிச்சம் இருக்க 11 நிமிஷத்தில் ரிமைனிங் 11 மினிட்ஸில் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 5 சம்மாச்சலும் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு நிமிஷம் ஒரு சம், 5 அப்ளிகேஷன்ஸ் போதும். 5 to 6 கொஸ்டின் தாராளமாக பண்ணலாம். அப்படின்னா அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னா அதில் இன்னொரு டிஏ வந்து டச் பண்ணி பண்ண பாருங்கள். அதில் வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணாலே நீங்கள் வந்து கான்ஸில் வந்து ஒரு 22+ எடுத்துடலாம். நான் 25 போட்டேன். பட் 25லாம் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னா எவ்வளோப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ்பிஐபி கூட நல்ல அட்டெம்ப்ட், சரி ஐபிபிஎஸ்பி கூட நல்ல அட்டெம்ப்ட்னா எவ்வளோ இருக்கீங்க? கான்ஸில் ஒரு 15 to 18 மார்க்ஸ் போட்டாலே நீங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர். ஓகேவா? நீங்கள் 25 போகணுன்னு இல்லை, 30 வாங்கணும்னு இல்லை, வெறும் 15லேருந்து 18 மார்க் நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வந்து சூப்பரான அட்டெம்ப்ட். ஓகேவா? ஸோ அதை எடுக்க பாருங்கள். அப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு 9 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் குவாட்ராட்டிக்கில் எடுத்துடலாம். ஓகேவா? ஒரு டிஐ கம்பல்சரி பண்ணிங்கனாலே 13 மார்க்கு, இன்னும் 4 அப்ளிகேஷன் பண்ணாலே 17 மார்க் ஆச்சு. இதுவே வந்து நல்ல அட்டன் தான். நீங்கள் ஒரு டிஐ கூட அட்டன் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ECDA செட் ஃபஸ்ட் அதுவே போதும். சரியா? இதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போடுறீங்க. எப்படியுமே அதுக்கப்புறம் நீங்கள் ரீசனிங் இங்கிலீஷில் இருக்கப்போ ஒரு 55 அபோவ் வந்து வாங்கிடலாம். ஸோ அந்த ரேஞ்ச் தான் உங்கள் கட் ஆஃபும் இருக்கும். கரெக்டாக? ஸோ கொஸ்டின் செலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் அதான் இப்போ உள்ள சொல்லிட்டு இருந்தேன். எடுத்தோடனே வந்து நான் மேக்ஸில் புலி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமெட்டிக் வந்து போடக்கூடாது. நீங்கள் புலியாக இருந்தாலுமே சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் தான் முடிக்கணும். அதே மாதிரி எடுத்தோடனே டிஐ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்பயுமே நான் சொன்ன இந்த ஆர்டர்லேயே வந்து போங்க. அதே மாதிரி அர்த்தமெட்டிக்கில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் வச்சே நான் பாஸ் ஆகிடலாம். ஆனால் முடியாது. ஸோ அர்த்தமெட்டிக்கில் வந்து பேசிக்ஸ் லெவலில் வந்து கம்பல்சரி வந்து ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். பேசிக்ஸ் லெவலில் வந்து பர்சன்டேஜ், பேசிக்ஸ் டாபிக்ஸ் ரேஷியோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஆப்லேயே அவ்வளோ அழகாக ஆர்டராக மாடல் 1 மாடல் 2ன்னு செதுக்கியிருக்கு. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எலைட் பாஸில் நம்ம டாபிக் வைஸில் இருக்க கான்செப்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பார்த்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆச்சு அப்படின்னு. ஸோ அதை பார்த்து பேசிக்ஸ் கான்ஃபிடென்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மினிமம் ஒரு நான் எப்பயுமே சொல்கிறது ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அதில் ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு 50 கொஸ்டின் ஆச்சு கம்பல்சரி போட்டுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறையா டாபிக் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ நீங்கள் நிறையா புக்ஸ் வச்சுருப்பீங்க. இப்போ என் புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் 200 சம் கொடுத்துருப்பேன். எல்லாமே எக்ஸாம் ஓரியன்ட் சம். நீங்கள் PDF வச்சுருந்தா கூட 200 சம் இருக்குங்கிறப்ப டாபிக் டெஸ்ட்டாக நிறையா எடுக்கணும். பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு மினிமம் ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு 50 to 75 கொஸ்டின்ஸ். அவ்வளோ ரொம்பலாம் சொல்லலை. இந்த 75 கொஸ்டின்லேயே உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் கவர் ஆயிரும். ஓட்ஸ், அலிகேஷன் பேஸில் வருது, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், சேல்ரி, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் டிஸ்க்ரீஸ், அதுக்கப்புறம் பாப்புலேஷன், இந்த ஒரு 7-8 டைப் தான் இருக்குது. இது எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேவா? 75 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயுமே வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரேஷியோ அப்படின்னா அதில் வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 to 9 டாபிக்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்டியில் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 16 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா வெறும் 8 டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். அந்த 8 டாப்பிக்கில் திருப்பி கொஸ்டின் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த டாபிக் எனக்கு தெரியும்டா, எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியும், எனக்கு ரேஷியோ நல்லா தெரியும், ஏஜஸ் ஒரு 3 மாடல் தான் இருக்குது, இந்த ஏஜஸ் தெரியும், நீ ஏஜஸ் நீ எப்படினாலும் கேளு, நான் அங்கே கொஸ்டின் வந்து அடிப்பேன், நீ ஏஜஸ் கேட்டால் அடிப்பேன், மிஸ்ஸே ஆகாது, பிசுரே தட்டாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கான்ஃபிடென்ட் வந்து இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணுற 8 டாபிக், அது பர்சன்டேஜாக இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கலாம், ரேஷியோவாக இருக்கலாம், ஏன் ஒரு சில பேருக்கு வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படிம்பாங்க, அதுவாக இருக்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு சில பேர் வந்து SICயே பிடிக்காது,
இன்ட்ரெஸ்டாமே பிடிக்காது. அப்போ நீங்கள் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு நீங்கள் மற்ற டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டி பிடிக்கும் ஒரு சில பேத்துக்கு, அது உங்களுக்கு தான் தெரியும் எந்த டாபிக்ஸ் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு. ஒரு சில பேருக்கு சுட்டு போட்டால் அலிகேஷன் மிக்சர் வரவே வராது, ஆனால் ஒருத்தர் நல்லா பண்ணுவோம் அலிகேஷன் மிக்சர். அப்போ யூ ஹாவ் டு சூஸ் ஃபர்ஸ்ட் 8 டாபிக்ஸ் இன் யுவர் ஓன் ப்ரியாரிட்டி. இங்கிலீஷ் கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரியா. அந்த 8 டாபிக்ஸில் நம்ம தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். வீக் டாபிக்ஸ், உங்களுக்கு வீக்காக ஒரு டாபிக்ஸ் இருக்கலாம், பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன், அலிகேஷன் மிக்சர், பரவாயில்ல நீ ஸ்கிப் பண்ணு, கடைசி வரைக்கும் பார்க்காத. இதெல்லாம் நான் சொல்லலை, கிளியர் பண்ணுறீங்க சொல்லியிருக்காங்க. கிளியர் பண்ண என் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. ஐயா சார் நான் உங்களுக்கு தெரியுமா சார், நான் நீங்கள் நிறையா வாட்டி போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் அதெல்லாம் கவனிச்சதே இல்லை, நான் பார்த்ததும் இல்லை, அந்த டாப்பிக்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன், இப்போ வர ஸ்கிப் பண்ணி தான் நான் போஸ்டிங் வாங்கி உங்கள் முன்னாடி நான் சக்ஸஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கேன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தப்பு கிடையாது. நான் அதான் சொன்னேன்ல, 10 அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா நீ 10மே போட வேணாம். நீ வந்து தோனி மாதிரி யோசி, விராட் கோலி மாதிரி யோசி. ஒரு டஃபஸ்ட் பவுலர் இருந்தால் அந்த பாலை லீவ் பண்ணு, அடுத்த பாலை 6 அடி, தப்பு கிடையாது. நமக்கு தேவை என்ன, கப்பு முக்கியம், வெயில், அவ்வளோதான் சரியா. ஸோ குவான்டிட்டி கம்பேரிஷன்ஸ்லாம் ஒரு சில ஸ்டார்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதை நீங்கள் பெருசாக இக்னோர் பண்ணிடுங்க ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ எல்லாமே இதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டன் ஸ்பீட் ரூல் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும், கரெக்டாக எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். சிம்பிள் அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண தெரியுமானா எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீ எவ்வளோ ஸ்பீடாக போகிற, அந்த அடிஷன் அவன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறான், எல்லாருக்குமே ஸ்கொயர் பண்ண தெரியும், க்யூப் பண்ண தெரியும். பட் நீங்கள் டெய்லியுமே ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுலும் ஸ்பீட் ப்ராக்டிஸ் எடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் வந்து கேல்குலேஷன்ஸ்க்காக நம்பர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மைண்ட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேப்பர் எடுத்து பண்ணணும் இல்லை, சும்மா பைக்கில் நானாக பண்ணியிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜில். சும்மா பைக்கில் போகிற டைமில் நானே யோசித்து பார்ப்பேன், 25% ஆஃப் 900 எவ்வளோ, ஓகே 32.5% ஆஃப் 600 என்ன, அப்படி நானே மைண்டில் யோசித்து பார்ப்பேன். 32 × 42 எவ்வளோ, இதெல்லாம் சும்மா நானாகவே மைண்டில் சும்மா கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாமே ஹெல்ப் ஆச்சு ஓகேவா. இந்த மாதிரி வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு நீங்களே ஓனாக மிரர் ப்ராக்டிஸ் எடுங்க, பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லியும் 10 மினிட்ஸ் ஆச்சுலும் நான் புலியாக இருந்தாலுமே அப்ராக்சிமேஷன் ஒரு 10 சம் போட்டு பாருங்கள், குவாட்ராடிக்கில் போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து நீங்கள் நிறையா மார்க் டெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ இப்போ தான் மார்க் டெஸ்ட் சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது. ஸோ மார்க் டெஸ்ட்டையுமே நீங்கள் எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜில், ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 45 days இருக்குது அப்படின்னா, ஸோ கம்பல்சரி நீங்கள் மெயின்ஸ் படிக்க தான். நான் மெயின்ஸ் படிக்க வேணாம்னு சொல்லலை, மெயின்ஸுக்கு படிக்கணும். 1:3 ரேஷியோவில் மெயின்ஸுக்கு படிக்கணும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் கம்பைண்டாக ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரேன். 1:3 ரேஷியோவில் படிக்கணும். அதாவது 1 மணி நேரம் தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், பட் 1 மணி நேரம் கரெக்டாக உருப்படியாக போகணும் சரியா. மிச்சம் 3 மணி நேரம் நீங்கள் மெயின்ஸுக்கு தான் படிக்கணும். இது ப்ரிலிம்ஸ்னால் இது மெயின்ஸு ஓகேவா. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இப்போ ஓகேவா, இந்த எக்ஸாம் வரைக்கும் டெய்லி ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க போதும். ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட், ரொம்பலாம் வேணாம், ஒரு மார்க் டெஸ்ட். அது ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு உடம்பு குத்தணும். இப்போ நம்ம ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்லாம் செம்மையாக இருக்கும், செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இல்லை நான் என் மார்க் டெஸ்ட்லாம் எடுக்க மாட்டேங்க அப்படின்னா ஏதாவது மார்க் டெஸ்ட் வச்சுருப்பீங்களே, எதுலையாச்சும் இல்லை ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஒன்று எடுக்கலை அப்படின்னா உனக்கு தூக்கம் வரக்கூடாது, உடம்பு குத்தணும். நீங்கள் கண்ணாடியை பார்த்து பளிச்சுன்னு காரி துப்பிட்டு அடுத்த நாள் சேர்த்து 2 மார்க் டெஸ்ட் எடுத்துக்கோம். பட் மார்க் டெஸ்ட் கம்பல்சரி ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு 30 days. ஒரு ஆஃப்டர் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 4 நாள் இருக்கும், ஒரு 4 days 5 days இருக்கும் அப்படின்னா, ஒரு 1 வீக் எப்போயுமே கரெக்டாக அந்த 1 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு 4 மார்க் டெஸ்ட் எடுக்கணும். எக்ஸாம் முந்தின ஒரு 5 நாள், கடைசி 5 நாள் மட்டும் 20 மார்க் டெஸ்ட் ஆச்சுன்னு கம்பல்சரி எடுத்தே ஆகணும். நான் எப்போ சொல்கிறேன், அப்போ நீங்கள் மெயின்ஸ் படிக்கவே கூடாது, புரியுதா. முன்னாடியே சொல்லல, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது வந்து டஃப்பாக அப்படின்னு, மெயின்ஸ் கூட ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ கன்வர்ஷன் பாருங்கள், 9 லட்சம் 80,000 பேர், அதுக்கப்புறம் வெறும் 20,000 பேர் தான் வர போகிறீங்க கரெக்டாக. ஸோ அந்த டைமில் வந்து கடைசி 5 நாள்லாம் நீங்கள் மெயின்ஸ் படிக்கவே கூடாது, ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் படிக்கணும். இப்படி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்டியில் வந்து செமையாக ஸ்கோர் பண்ணலாம். இது போக நான் சொன்ன மாதிரி K10 செஷன் கொண்டு வரேன். பழைய யூடியூப் சேனலில் நீங்கள் வேறு ஹிந்தி சேனலு எங்கேயுமே போக வேணாம், அவ்வளோ கண்டென்ட் கொட்டி கிடக்கு. வெறும் 21 வயசு ஒரு பையன், பேர் தெரில,
மறந்து போச்சு, ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். SBIP வெறும் 21 வயசில் இன்ஜினியரிங் முடிக்கிறான். ஃபஸ்ட் இயரில் 21 வயசு தான் ஆகுது. இப்போ எனக்கு 1 லட்சம் மேலே சேலரி போயிருக்கும். தம்பி வீடியோ கூட போட்டிருப்பேன், SBIP கிளியர்டின்னு ஃபஸ்ட் அண்ட் அந்த தம்பி சொன்னால் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் நிறையா பேர் நீங்கள் லைவ் வரலை, நான் வீடியோ வந்து நான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கேப் விட்டு தான் கொடுக்குறேன், ரெகுலராக வாங்க லைவ் வாங்கன்னு கமெண்டில் கேட்குறாங்கன்னா ஏன்னா அவங்க கேட்குறாங்க கையில் வந்து தங்க மூட்டையை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இன்னும் கேட்குறாங்கண்ணா. ஆனால் அவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா யூடியூப்பில் அதை பார்க்கவே முடியாதுன்னா, அதை பார்க்குறதுக்கே நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்க்குறேன்னா இன்னும் என்னால் பார்த்து முடிக்க முடியல. இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணால் கூட அவங்களை பார்த்து முடிக்கிறதுக்கு வந்து மினிமம் அவங்களுக்கு வயசு 35 வயசு ஆயிரும்னா, அவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்கண்ணா யூடியூப்பில் கொட்டி கிடக்குனா, இதை பார்த்தாலே அவங்க பாஸ் ஆகிடலாண்ணா. நான் SBIP கிளியர் பண்ணியிருக்கேன்னா அதை நான் பண்ணேன்னா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி சொன்னால் அந்த வீடியோ கூட இருக்கும். அப்படியே தேட முடியலன்னா அவ்வளோ 1000 பேர் சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் இருக்குது. கரெக்டாக என் பேர் கூட ஞாபகம் இல்லை. அவ்வளோ பேர் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா நான் என்ன காசு கொடுத்தா சொல்கிறேன், அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. நீங்கள் தமிழ் சேனலு, ஹிந்தி சேனலு, 58 சேனல் ஏதோ பார்க்குறீங்க, மராத்தி சேனல், என்னென்னமோ சேனல் சொல்கிறாங்க, எனக்கே தெரில பேர்லாம். நீங்கள் அவங்கள நம்புறீங்க ஹிந்தி சேனல் பெஸ்ட்டுன்னு. அப்படி கிடையாது. நம்ம ரிசல்ட் காமிச்சிருக்கோம் பேங்க் எக்ஸாமில், அடித்து சொல்லுவேன், கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் என் வீடியோவை பார்த்து மட்டுமே கிளியர் பண்ணவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்னை நம்புறீங்கன்னா ட்ரஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஃபுல்லாக என் கூட வாங்க, நான் உங்களை கிளியர் பண்ண வைக்கிறேன். உங்களை ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், மெயின்ஸ் கிளியர் பண்ணுங்கள், இன்டர்வியூ நான் பார்த்துக்கிறேன். சரியா? உங்களை எப்படினாலும் உங்கள் ஊருக்கே தேடி வந்து இன்டர்வியூவில் வந்து கிளியர் பண்ண வைப்போம். ஸோ பண்ணலாம். ஸோ ஐ வில் கிளியர் திஸ் இயர். கண்டிப்பாக நான் கேரளாதிக்ஸ் அவார்டுக்கு என் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வருவேன், என் பேரண்ட்ஸ்க்காக நான் அந்த டைம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. எய்ம் கேரளாதிக்ஸ் 2027 அவார்ட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். பண்ணுங்கள். நீங்கள் மேனிப்புலேட் என்ன சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்ட்டாக அது டக்குன்னு வரலையே, அதை பண்ணுங்கள். சரியா? நீங்கள் திங்க் பண்ணுங்கள், நம்ம ஒரு பேங்க் ஜாப்பில் உட்கார்ற மாதிரி இப்போல்லாம் திங்க் பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக நடக்கும். உங்களை மீட் பண்ணுறேன் சக்ஸஸ் மீட்டில். ஓகே, தேங்க்யூ.